எல்லோருக்கும் ஹாய். என்னடா இது சினிமா நட்சத்திரங்களுக்கு வந்த சோகம்னு சொல்கிற மாதிரி சினிமா துறையில் உச்சத்தில் இருந்தாலும் வாழ்க்கை நடைமுறையில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் விவாகரத்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து. இந்த வீடியோவில் யார் யார் டிவோர்ஸ் கேட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். டி இமான் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற மியூசிக் டைரக்டர் டி இமான்னு சொல்லலாம். இவர் 2008 மோனிகா ரிச்சர்ட்னுங்கிறவளை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. 2 பேர்த்துக்குள்ளே சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சில பிரச்சனைகளோட 2021 டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. டி இமான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் சமந்தா, தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம் சமந்தாவை. சமந்தா தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனாவோட மகன் நாக சைத்தன்யாவை லவ் பண்ணி 2017 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்த இவங்க லைஃப்பில் சடனாக குழப்பங்கள் வர 2 பேரும் கொஞ்சம் வருஷமாக தனித்தனியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்புறம் நாள் போட 2 பேருமே அஃபிஷியலாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சுட்டாங்க. நாக சைத்தன்யாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் சமந்தாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் மீடியாக்களில் பேசிக்கிறாங்க. அமலா பால் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். அமலா பால் டைரக்டர் ஏஎல் விஜய் 2 பேரும் 2014 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பேபி எதுவும் இல்லை. பட் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அமலா பாலும் ஏஎல் விஜயும் 2017 டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அமலா பால் செகண்டாக ஜகத் தசாயின்னு சொல்கிறவரை செகண்ட் மேரேஜாக பண்ணிக்கிட்டாங்க. இந்த கப்பலுக்கு சமீபத்தில் பேபி பிறந்துச்சு. செல்வராகவன் தமிழ் சினிமாவில் முக்கியமான டைரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இவர் நேம் இல்லாமல் இருக்காது. செல்வராகவன் 2006 ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வாலை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் 2010 சோனியா அகர்வாலை டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் 2011 கீதாஜினிங்கிறவரை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. செல்வராகவன் கீதாஜினி தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. தனுஷ் ஆக்டர் தனுஷ் சூப்பர் ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை 2004 மேரேஜ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 18-19 வருஷம் நல்லா போயிட்டு இருந்த இவங்க லைஃப்பில் சடனாக ஒரு பிரேக். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ வர இவங்களுக்கு 2 பையன். பட் இப்போவும் 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஜிவி பிரகாஷ் தமிழ் சினிமாவில் மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகி இப்போது ஆக்டிங்கில் கலக்கிட்டு இருக்க ஜிவி பிரகாஷ் சிங்கர் சைந்தவியை 2013 மனம் முடிக்கிறாரு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இவங்க லைஃப். பட் சில பிரச்சனைகளில் 2 பேரும் பிரிஞ்சு போகும்னு சமீபத்தில் அறிவித்தாங்க. தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்கிற ஹர்திக் பாண்டியா நட்டாஷா ஸ்டான்கோவிக்னு சொல்கிறவங்கள 2020 மேரேஜ் பண்ணியிருக்காரு. பேபிஸ்லாம் இருக்குது. பட் சடனாக இவங்களுக்குள்ள பிரச்சனை. ஸோ 2 பேரும் பிரிஞ்சு வாழ்வோம்னு தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆஃப்டர் இப்படி சொன்ன பிறகு நட்டாஷா ஸ்டான்கோவிக் அவரோட பழைய பாய் ஃப்ரெண்டோட வெளியே அவுட்டிங் சுற்றிட்டு வர்ற ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியாவில் தீயா பரவிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது ரீசெண்டாக ஆக்டர் ஜெயம் ரவிக்கும் அவரோட ஒய்ஃப் ஆர்த்தி ரவிக்கும் சின்ன ப்ராப்ளம். ஸோ நாங்கள் தனித்தனியாக தான் வாழ போகிறோம்னு அறிவித்தாங்க. சினிமா வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. ஆர்த்தி ரவியும் அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஜெயம் ரவியோட ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. இப்படி முக்கியமான ஸ்டார்ஸ்லாம் இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறது வருத்தமான விஷயமாகவே இருக்குது. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.